தனுசு சனியின் ஆட்டம் ஆரம்பம். அர்த்தாஷ்டம சனி அள்ளி கொடுக்குமா? சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள சனி பயிற்சியில் அர்த்தாஷ்டம சனி தொடங்குகிறது. இந்த சனி பயிற்சியில் தனுசு ராசிக்காரருக்கு கிடைக்கும் பலன்கள், ஏற்பட போகும் மாற்றம் குறித்து நாம் பார்ப்போம். சனி பயிற்சி வருகிற மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் இருக்கப் போகிறார். பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனிதான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம். 12 ராசிகளில் எந்த ராசி சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் என்பதால் நல்லது கெட்டது இந்த இரண்டில் தாக்கமும் அதிக அளவு இருக்கும். அதனால் மக்கள் சனி பயிற்சியை அதிக அளவு உற்று கவனிப்பார்கள். சனியின் இந்த பயிற்சி 12 ராசிகளும் வெவ்வேறு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனியால் பாதிப்பு உள்ளதை போல சில நன்மைகளும் உள்ளன. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எந்த விதமான பலன்களை கொடுக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசியில் போராடம் மூலம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வருகின்றனர். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வாழ்க்கையில் இவர்களுக்கு லட்சியங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். உங்கள் ராசியில் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். நட்பு, படிப்பு, முயற்சிகள், கல்வி, சகோதரத்துவம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு பெயரும் போது சிலர் உடல் ரீதியாக பாதிப்புகளை சந்திப்பார்கள். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூச்சு பிரச்சினை, நுரையீரல், உடல் நலம், ஹெல்த், கண் பார்வை, அடிவயிறு பிரச்சனைகளால் சிரமப்படுவீர்கள். 4ஆம் இடத்துக்கு செல்லும் சனியால் தாயாரை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் போகக்கூடிய நிலை ஏற்படும். தாயாருடன் அதிகமாக தொடர்பு கொள்ள முடியாத சூழல் வரலாம். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் என்பது வாகனம், மனை சம்பந்தப்பட்ட இடம், நிலம் வாங்கலாம் என்று நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வாகனங்கள் வாங்கும்போது நல்லது. வெளியூர் பயணத்தின் போது வேறு ஓட்டுநரை வைத்து ஓட்டுவது நல்லது. எந்த துறையில் தொழில் செய்தாலும் அமைதியாக இருப்பது நல்லது. வேலையில் தடைகள் ஏற்படும். வேலை, தொழில், விவசாயம், இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு மந்தகரமான சூழல் ஏற்படும். துப்புரவு தொழில், கூலி தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கடன் தொல்லைகள், உறவினர்களால் பிரச்சனை சந்தித்து வந்தவர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியம், வியாபாரம், வேலையில் சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தருவார். வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிரிந்து போன கணவன் மணி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புள்ளது. பல ஆண்டுகளாக வீடு, நிலம் இல்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு நிலம், வீடு வாங்கு யோகம் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இறைபக்தி, இறை சிந்தனையுடன் இருப்பது நல்லது. சிவன் ஆலயங்களுக்கு சென்று எல் சாதம் வழங்குவது நல்லது. நல்ல பலனை தரும். ஏழைகளுக்கு கருநீல வஸ்திரங்களை தானம் செய்வது நல்லது. பைரவருக்கு நீர், உணவு கொடுப்பது பெரிய மாற்றங்களை தரும்.